இன்றைக்கி டாலே இல்லாமல் மிக்ஸ்ட் வெஜிடபிள் சப்ஜி ஒரு கூட்டு எங்கள் வீட்டில் எப்படி தயாரிப்போம் அப்படிங்கிற வீடியோ தான் நாங்கள் இப்போ பார்க்குறோம். முதல்ல குட்டி குட்டி பீசஸாக அரிஞ்சிருக்கிறதான பீன்ஸு, கேரட்டு, பூஷ்ணிக்காய், சௌச்சோ எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி போட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு மாத்திரம் சேர்த்துருக்கேன். அந்த பூஷ்ணிக்காயெலாம் தண்ணி காயினால் சௌச்சோ பூஷ்ணிக்காய் எல்லாமே தண்ணி விடும். அந்த ஜூஸஸ்லேயே அது குக்கானாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்ல ஒரு மூடி போட்டு அதை மூடிட்டேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நடுப்புற கலரி விட்டாக்கா அது தம் குக்கிங் மாதிரி இந்த வெஜிடபிள்ஸ்லேருந்து ரைஸ் ஆர்தான அந்த தண்ணியே ஸ்டீம் ஆகிட்டா அதுலேயே அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிடும். ஸோ பாருங்கள், நீங்கள் வேணாக்கா கொஞ்சம் தண்ணி கூட நடுப்புற தெளிக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, சௌச்சோ, பூஷ்ணிக்காய் எல்லாமே நல்லா நசுங்கிற பதத்துக்கு வெந்திருக்கு. ஸோ அப்படியே இப்போது அந்த வெஜிடபிள்ஸை மூடி தனியாக வச்சிடலாம். கொஞ்சமாக பாதாமை பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு 7 to 8 பாதாம்ஸ் பிளான்ச் பண்ணாக்கா எங்களுக்கு கரெக்ட் டேஸ்ட்டாக இருந்தது. நல்ல கொதிக்கிற தண்ணியில் பாதாமை போட்டுட்டு அந்த தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். மீன்வைல் ஒரு மிக்சி கண்டெய்னரில் தேங்காய் துருவல் துருவியது, இது உங்கள் ஆப்ஷன் தான். நாங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவு எடுத்திருக்கோம். நல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி விழுதாக அரைத்தது, நம்ம பிளான்ச் பண்ணி தோலி உரித்ததான அந்த பாதாம், அது எல்லாத்தையுமே மிக்சி கண்டெய்னருக்கு போடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், நம்ம வீட்டில் நார்மலாக தயாரிக்கிறதான அந்த சாம்பார் பொடி, தனியாத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விடலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய், நான் ஜஸ்ட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாயை 2 பீஸாக அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ அரைச்சாச்சு. ஸோ இப்போ வெந்திருக்கிறதான அந்த காய்களில் நம்ம அரைச்சதான இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஜஸ்ட்டு இந்த நம்ம அரைச்சதான பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி 3 to 4 மினிட்ஸ் அளவு கொதிக்க விட்டோன்னா போதுமானது. இந்த கூட்டு பார்த்திங்கனாக்கா எங்கள் வீட்டில் நாங்கள் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, சப்பாத்தி, ஃபுல்கா, பராட்டா எல்லாத்துக்குமே இந்த கூட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பெஷலி நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தோம், ஒரு வெளியே போயிட்டு வந்தோம், ஒரு கூட்டு தயாரிக்கணுன்னாக்கா டால் எல்லாம் செய்ய வேண்டிய தேவையே இல்லை. அப்படியே இந்த கூட்டு நம்மளுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். ஸோ இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிச்சாச்சு. ஸோ நான் இந்த கூட்டுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கொத்தமல்லி, கருகப்பிலை இதை போடுறேன். போட்டுட்டு நல்ல தாளித்ததான கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கலவை அதுவும் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு சர்விங் போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ டெஃபினட்டாக இந்த கூட்டை நீங்கள் சப்பாத்தி, ஃபுல்கா எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோடு இருக்கும் இந்த கூட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா இந்த கூட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.